டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முன்னிலை நிலவரங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம சற்று முன் கிடைத்த தகவலின்படி அங்கே இருக்கக்கூடிய 30 தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சி முன்னிலை பெற்றிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. மொத்தம் இருக்கக்கூடிய 70 தொகுதிகளிலும் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்குது. அந்த 70 தொகுதிகளிலிருந்தும் முன்னிலை நிலவரங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த 70 தொகுதிகளிலிருந்தும் நிலவரங்கள் வந்துகிட்டே இருக்குது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக இணைப்பில் ராஜ்குமார், நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார் காத்திருக்கிறார். ராஜ்குமார், உங்கள் தகவல்களை பதிவு செய்யலாம். காலை 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே நாம் பதிவு செய்து வந்ததுதான். அதாவது டெல்லி என்பது ஒரு மிகச்சிறிய பகுதி, கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்காளர்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் மிகச்சிறிய அளவிலான வாக்கு எண்ணிக்கை வித்தியாசம் தான் அங்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். எனவே ஆம் ஆத்மி கட்சி முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் பெரிய அளவில் பின்தங்கி இருந்த பொழுதும் டெல்லி முழுவதுமே அந்த ஆம் ஆத்மி கட்சியினர் இன்னும் நம்பிக்கையோடு ஒரு சுற்று வாக்கு எண்ணிக்கை பின்தங்கி இருந்தாலும் அவர்கள் நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள். அந்தந்த முடிவுகள் மாறக்கூடும், பிற்பகலில் முழுவதுமாக வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்ட பிறகுதான் யார் வெற்றியாளர் என்பது தீர்மானிக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள். அதன்படி அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா, சத்யேந்தர் ஜெயின், அதிஷி என்று அந்த கட்சியினுடைய ஆம் ஆத்மியினுடைய முக்கியமான தளபதிகள் அனைவரும் முதல் சுற்றில் பின்தங்கி இருந்த நிலையில் தற்பொழுது ஆம் ஆத்மி கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக எழுச்சி பெற தொடங்கி இருக்கின்றது. கிட்டத்தட்ட 25 இடங்கள் என்ற அளவில் அவர்கள் முன்னிலையில் இருந்த நிலையில் அந்த முன்னிலை இடங்களின் எண்ணிக்கை 30ஆக உயர்ந்திருக்கின்றது. அதே நேரம் பாஜகவின் முன்னிலை என்பது 45 தற்பொழுது 40ஆக ஒரு சிறிய பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. வெற்றி நிலவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. ஒவ்வொரு சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் முன்னிலை நிலவரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. டெல்லியில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் 36 இடங்களில் வெற்றி பெற வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இன்று காலை தபால் வாக்குகள் எண்ணப்பட்டது முதலே தொடர்ச்சியான முன்னிலையை பெற்று வந்தார்கள். கிட்டத்தட்ட 20-25 இடங்கள் வரை ஆம் ஆத்மி கட்சியை காட்டிலும் அவர்கள் முன்னிலை பெற்று வந்தார்கள் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையிலே. தற்பொழுது ஆம் ஆத்மி கட்சி ஒரு மிகப்பெரிய முன்னிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அதாவது இப்பொழுதும் கிட்டத்தட்ட 5-6 இடங்கள் பாஜகவை காட்டிலும் பின்தங்கி இருந்தாலும் கூட 10 இடங்கள் வரை 25 30ஆக தற்பொழுது ஆம் ஆத்மியின் முன்னிலை எண்ணிக்கை உயர்ந்து கொண்டிருக்கின்றது. பாஜகவிற்கும் ஆம் ஆத்மிக்கும் இடையிலான இடைவெளி குறைந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. எனவே அந்த 36 இடங்கள் என்பதை இன்னும் கூடுதலாக ஒரு 6 இடங்கள் வரை ஆம் ஆத்மி கட்சி முன்னிலை பெற்றால் அந்த போட்டி என்பது சமநிலைக்கு வந்துவிடும். பாஜகவும் 34, 35ஆக இருக்கும், ஆம் ஆத்மியும் 35, 36, 34 என்ற அளவுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக போட்டி கடுமையாக இருக்கும். அதே நேரம் ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை 42 விழுக்காடுகள் வரை தற்போது வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். பாஜகவை பொறுத்தவரை 48 விழுக்காடுகள் வரை வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். காங்கிரஸை பொறுத்தவரை 6 விழுக்காடுகள் வரை வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் என்று தகவல் கிடைத்திருக்கின்றது. அதாவது காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய அந்த வாக்குகள் பிரிவடைந்ததன் காரணமாக பல தொகுதிகளிலே கிட்டத்தட்ட 500-600 என்ற அளவில் வாக்கு வித்தியாசத்தில் பாஜக முன்னிலை பெற்றிருக்கின்றது. ஹரியானாவை போன்று, மகாராஷ்டிரத்தை போன்று இந்த ஹரியானா, அந்த பஞ்சாப் மாநிலங்கள் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் கடந்த தேர்தல்களில் இருந்ததை போன்று தற்பொழுதும் அந்த இந்தியா கூட்டணியில் ஏற்பட்டிருந்த அந்த மாறுபாடு காரணமாக காங்கிரஸ், ஆம் ஆத்மி தனித்தனியாக நின்றதன் காரணமாக ஹரியானாவை போன்றே தற்பொழுதும் இந்த தேர்தலிலும் 2 கட்சியினுடைய 42 கூடுதலாக காங்கிரஸ் ஒரு பக்கம் 6% வாக்கு என்னும் பொழுது 48% வாக்குகளுடன் பாஜக தொடர்ந்து பல தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கின்றார்கள். அதே நேரம் ஆம் ஆத்மி கட்சி 2வது சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் 30 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். ஆம் ஆத்மி கட்சி காட்டிலும் 9 இடங்கள் கூடுதலாக முன்னிலை பெற்று 39 இடங்கள் என்ற அளவில் பாஜக இருக்கின்றது. 45 இருந்த பாஜகவின் முன்னிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி இருக்கின்றது. 25ஆக இருந்த ஆம் ஆத்மியின் முன்னிலை கொஞ்சம் கொஞ்சமாக உயர தொடங்கி இருக்கின்றது.